அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமம் பல சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சில சத்தியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி புரியாமல் இருக்கிற சில விடயங்களை சிலர் எழும்பி பார்த்தீங்கன்னா, கடவுளை பகைக்கிறவர்கள், கடவுள் பக்தியை ஆகடிகம் பண்ணுகிறவர்கள், அல்லது வஞ்சிக்கிற சிலர். நம்ம ஏற்கனவே லெனினை பத்தி சில வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு வீடியோஸ் போட்டோம். அவருடைய போதனைகள் எப்படி திரித்து தவறாக இன்னைக்கு பேசிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு போட்டோம். அவர் கடவுளை குறித்து சொல்லியிருக்கிற அந்த காரியம் என்னன்னா, பைபிள் காட்டுகிற கடவுள் இரத்த வெறி பிடித்த கடவுள். அவர் பாருங்க, பல இடங்கள்ல மாட்டையெல்லாம் அறுக்க சொல்றாரு, ரத்தத்தை விட சொல்றாரு. அப்புறம் நோவா சுத்தமான பறவைகளிலே எடுத்து கடவுளுக்கு பலி செலுத்தி அந்த சர்வாங்க தகன பலியாக இடும்போது அதை சுகந்த வாசனையாக முகருகிறார் என்று என்ன சொல்றதற்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்கு பிசாசு ஒரு மனிதனை வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வஞ்சனையில அவர் சிக்கப்பட்டு இன்னைக்கு கடவுளுக்கு எதிரியாக பிசாசு குறித்து அப்படி வாசிப்பான். அவன் எப்போதும் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவி இவருக்குள்ள புகுந்து இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷனா காணப்படுது. நான் என்ன சொல்றேன்னா, அவர் பேசுறதுல உண்மை இருக்கு பட்சத்துல நம்ம அதை கூட கொஞ்சம் அனுசரிக்கலாங்க, அக்செப்ட் பண்ணலாம். ஆனா சுத்தமான ஒரு பொய்யை சொல்லுவாங்க, அக்மார்க் பொய்ன்னு, அந்த மாதிரி அக்மார்க் பொய்யை பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேதம் தெரிந்தும் தெரியாதது போல் இன்னைக்கு ஏதோ ஒரு வஞ்சகத்தில் சிக்கி பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பைபிளை வச்சு குற்றப்படுத்துறவங்க, கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையை நீர்த்து போக செய்கிறவங்க இந்த மாதிரி சில கொஸ்டினை வைப்பாங்க. லாஜிக்கா அவங்க மைண்டை குழப்பி விடுற மாதிரி கேள்விகளை வைப்பாங்க. நான் எதுக்கு இந்த வீடியோலாம் போறேன்னா, நீங்க குழப்பம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காண்டி தான் நான் லெனினுக்காக இந்த வீடியோ போடல. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இதை போன்ற சில கேள்விகளை வைத்து உங்களை சில குழப்பவாதிகள் குழப்ப முடியும். அப்ப நீங்க எல்லா சத்தியத்தையுமே அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காக போதகனாய் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப பைபிள்ல ஏன் கடவுள் ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுக்க சொன்னார் என்கிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏன் கடவுள் நோவா பலியிடும் போது அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து பார்த்தார் என்கிற அந்த சத்தியத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். நல்லா கவனிங்க, வேதாகமம் நமக்கு தெளிவா சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அது நம்முடைய சட்ட ரீதியாகவும் அதிகமான பாவம் செய்தவர்களுக்கு உச்சகட்ட தண்டனையாக மரணம் என்கிற விஷயம். அதனாலதான் சில பிரமாணங்கள் மனிதனுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரமாணங்களை நம்ம தேசத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. பல தேசங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இது கடவுள் நம்ம மனசாட்சிக்குள்ள கொடுத்திருக்கிற அநீதியை அழிக்கக்கூடிய, தவறுகளை அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சிருக்குது. சில விஷயங்களை மன்னிக்கவும் சொல்லுது. அதை மிஞ்சியும் தவறு செய்யும் போது, அவனால் பல உயிர்கள் சேதமாகும் போது என்ன செய்யலாம், மரண தண்டனை என்பதை கொடுக்கலாம் என்கிற ஒரு உச்சகட்ட நிலைமையில வச்சிருக்கிறாங்க. அதுபோல பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படிங்கிறதுனால மனித குலத்துக்கு இதை புரிய வைக்க வேண்டும். கடவுள் எல்லையற்ற ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் கடவுள் சில வேளைகளிலே மனித அறிவுக்கு இறங்கி நமக்கு புரிய வைக்கிறார். அவ்வளவுதான். நான் எப்பவுமே சொல்லுவேன், கடவுளுடைய அறிவுங்கிறது கடலை விட பெரியது. மனிதனுடைய அறிவு என்பது அந்த கடலில் உள்ள ஒரு துளியை போன்றது. அவ்வளவுதான் அந்த அறிவு. இந்த இத்துணூண்டு அறிவை வச்சுக்கிட்டு லெனின் கடவுளையே என்ன செய்ய பார்க்கிறாரு, ஆமா, நோண்டி பார்க்க பார்க்கிறார். எனக்கே அவர் பதில் சொல்ல முடியாது. இவர் வேற கடவுளை பார்த்து பல விமர்சனங்களை இவர் எதிர்த்து வைக்கும் போது நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது இவரை போன்ற மனிதர்களை பார்க்கும்போது. நல்லா கவனிங்க, கடவுள் அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆடு மாடுகளை எல்லாம் பலி கொடுக்க சொன்னார். ஏன் பலி கொடுக்க சொன்னார்? கடவுளுடைய அந்த நோக்கம் என்ன? அதையெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா அதை தாண்டி எதற்காக கடவுள் இந்த பலிமுறைகள் எல்லாம் கொடுத்தார்னா, பாவத்தினுடைய விளைவு என்ன என்று மனுக்குலத்துக்கு காமிக்கணும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நித்திய நரக தண்டனைக்கு அவன் பாத்திரவானா இருப்பான். அப்ப அந்த நரக தண்டனை எவ்வளவு கொடூரமானது என்பதை பாவம் செய்கிற மனிதர்களுக்கு புலப்பட வைக்கணும். அதுக்காக என்ன செய்யறாருன்னா, தேவன் இதை குறித்தெல்லாம் வெளிப்படுத்துறாரு. சில விஷயங்களை, நெருப்பினால் வருகிற அழிவை நம்ம கண்ணுல பார்க்கும்போது நெருப்பு எவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்ய முடியும் என்று அந்த நெருப்பு இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அதே போல் கடவுள் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பலி கொடுக்கும் போது அது துடித்து இறக்கும். அதை பார்க்கும்போது இந்த மனிதனுக்கு என்ன தேவன் உணர்த்த விரும்பினார்னா, நீ துடித்து இறக்க வேண்டிய அந்த இடத்திலே இந்த ஆடு என்ன செய்யுது, உனக்காக பலியா இருக்கிறது. நீ தான் அந்த இடத்துல அப்படி துடிச்சிருக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, அந்த ஆடு அறுக்கப்படும் போது மனுஷனுடைய பாவத்தையெல்லாம் அந்த தலைமையில வச்சு அறுக்கப்படும் போது அந்த ஆடு துடிச்சு அந்த இறக்குற விஷயத்த மனித குலம் பார்க்கும்போது,
நாம் பட வேண்டிய அந்த வலியையும் வேதனையையும் ஆக்கினையையும் இந்த ஆடு பட்டிருக்கிறதே என்பதை உணர்த்தும்படி, கடவுள் உணர்த்தும்படிதான் இந்த மாதிரியான சிஸ்டத்தை எல்லாம் அன்னைக்கு அந்த மனுக்குலத்துக்கு கடவுள் கொடுத்திருந்தார். புரிஞ்சுக்குங்க. அப்ப கடவுள் ஏன் அதை செய்கிறார்? நம்முடைய அறிவுக்கு இறங்கி வந்து இதெல்லாம் செய்யறாரு. ஏன் அதெல்லாம் கடவுள் செய்யணும், அப்படித்தான் பண்ணணுமா அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. கடவுள் வந்து நம்முடைய அறிவுக்கு இறங்கி வந்து நமக்கு புரியும்படியான சில விஷயங்களின் மூலியமாக அன்றைக்கு இடைபெற்றிருக்கிறார். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுது பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டாராம். இப்ப ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய பலியாக நமக்காக இயேசுவே பலியாகிட்டார். எப்போது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக மரித்தாரோ, அப்பயே நம்ம மாதமோ வருஷமோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் கடவுளுக்கு பலி செலுத்த தேவையில்லை. நம்ம பாவங்களிலிருந்து நிவிர்த்தியை தேடிக்கொள்ள அந்த அடையாளம் தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, அதனாலதான் சுவிசேஷத்தை சொல்லும் போதே முதலாவது அடிப்படையான அந்த முதன்மை சுவிசேஷம் என்ன? கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார். அந்த காரியத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுறான்னு ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு முறையும் சுவிசேஷத்தை சொல்லும்போது, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியை நாம் பங்கெடுக்கும் போது, ஒவ்வொரு முறையும் அவருடைய சிலுவை காட்சியை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டு என்ன செய்தாரு? எனக்காக ரத்தம் சிந்தினார். அதை நினைத்து பார்க்கிறோம். நான் துடிதுடிக்க வேண்டிய இடத்திலே இயேசு துடிதுடித்தார். நான் அவமானப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அவமானப்படுத்தப்பட்டார் என்று அதை நினைத்து பார்த்து இன்னைக்கு நாமளே என்ன செஞ்சுக்கிறோம்? சுத்திகரித்துக் கொள்றோம். அப்ப கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாய் பழைய ஏற்பாட்டிலும் இருந்திருக்கிறது, எப்படி அதை புதிய ஏற்பாட்டிலே தொடர்ந்து இந்த மனுக்குலத்தை நேசித்து ரட்சிப்பின் மார்க்கத்தை கடவுள் உண்டாக்கினார் என்பதை வேதாகமும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் ஒரு விஷயத்தை செய்தால் அதிலே பெரிய ஒரு சத்தியம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குறுகிய அறிவை குழப்பி விட்டு கடவுளுக்கு எதிராக நம்மளை சிந்திக்க வைக்கிறது சாத்தான் ரொம்ப கைதேர்ந்தவன். அதனால அவனை வஞ்சகன் என்று சொல்லுகிறோம். ரொம்ப இந்த கடைசி நாட்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பல பைபிளில் இருக்கிற விடயங்களையும் இப்படி லெனினை போன்ற பலர்களும் இன்னைக்கு திரித்து அந்த பிழை இருக்குது, இந்த பிழை இருக்கிறது, இது ஏன் அப்படி இருக்கிறது, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்களோ அதற்கான வசன அடிப்படையிலே நான் விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இன்னும் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ல வந்து அடுத்து நான் எதாவது குறித்து பேசணும், ஏதாவது ஒரு சத்தியத்தை குறித்து பேசணும், ஏதாவது வேதாகமத்தை குறித்து விமர்சனம் வைக்கிறாங்க, ஆண்டவரை குறித்து வைக்கிறாங்கன்னா தயவு செய்து நீங்க உங்க கேள்விகளை ஜெனீவலா நீங்க கேளுங்க. நிச்சயமாக வசன அடிப்படையில் அதற்காக விளக்கத்தை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்ப கடவுள் ஏன் அந்த பலி முறைமைகளை வைத்தார்? அது இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்துக்காக வைத்தார். அடுத்து இரண்டாவது, தாங்கள் பட வேண்டிய இடத்திலே அந்த ஆடை படுத்தும் போது அதன் மூலியமாக ஒரு உணர்வடைந்து திருந்துவார்கள் என்பதற்காக கடவுள் வைத்தார். திருந்தாத அந்த மக்களையும் கடவுள் நேசித்து தானே மனிதனாக வந்து அவர் நமக்காக பலியாகி நித்திய ரட்சிப்பை உண்டாக்கினார். அவரை விசுவாசிக்கிற அனைவரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக அந்த சுதந்திரத்தையும் அந்த பாக்கியத்தையும் கடவுள் அருளுகிறார் என்பதே ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய சத்தியமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். நோவா பேழையை உண்டாக்குறாரு. ஒட்டுமொத்த மனு குலத்தையும் கடவுள் என்ன செய்யறாரு? அழிக்கிறாரு. இதையும் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவிலேயே முடிச்சுக்கிறேன். கடவுள் தானே மனுஷனை உண்டாக்கிட்டு தான் உண்டாக்கின மனிதனுக்காகவே அவர் கடவுள் என்ன செய்யறாரு? ஆமா, ஏன் இவனை உண்டாக்கினோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. இவரெல்லாம் கடவுளா இருக்க முடியுமான்னு ரொம்ப மட்டமான ரீதியில லெனின் ஒரு வீடியோ போட்டிருந்தார். கடவுளையும் அறியவில்லை, சத்தியத்தையும் அறியாத ஒரு மூடத்தனத்துக்குள்ளாக அவர் போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாவற்றையும் கடவுள் வார்த்தையினாலே படைச்சாரு, அவ்வளவுதான். ஆனா மனிதனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சாரு. ஆனா மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் மனுஷன் ஒரு விஷயத்துல விசேஷமானவனா இருக்கிறான். என்ன தெரியுமா? அதுதான் சுதந்திரம். மற்ற எந்த விலங்குகளுக்கோ மற்ற எந்த பறவைகளுக்கோ மரம் செடி கொடி மலைகளுக்கோ கடவுள் இந்த சுதந்திரத்தை கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவன் முடிவெடுத்து தானே செயல்படுகிற சுதந்திரத்தை கொடுக்கிறார். இப்ப ஒரு ரோபோவுக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்லை. என்ன பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யுமே ஒழிய எக்ஸ்ட்ரா எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை. அதனால அது எதுவுமே செய்யாது. ஆனா அப்படிப்பட்ட ரோபோவாக கடவுள் மனிதனை படைக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. மனிதனை சுயாதீனனாக சுதந்திரவாளியாக என்ன செஞ்சாரு? கடவுளே படைச்சாரு. அப்ப கடவுள் எப்படி சுதந்திரவாளியாக இருக்கிறாரோ மனிதனையும் அப்படி சுதந்திரவாளியாக படைக்கிறது ஆசீர்வாதமா சாபமா? இது ஒரு ஆசீர்வாதம். ஆனா மனுஷன் இதை சாபமா மாத்திட்டான். அந்த கடவுள் கொடுத்திருக்கிற
ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிய சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தி பாவம் செஞ்சது மனுஷனுடைய தப்பை ஒழிய கடவுளுடைய தப்பு இல்லை. கடவுளை போல் தான் மனுஷனை படைச்சார். இந்த ஆளு எப்படி அந்த விஷயத்தை போர்ட்டல் பண்ணியிருப்பார்னா, கடவுள்லாம் மனுஷனை படைக்கலங்க, மனுஷன் தான் தன்னுடைய சுவாபத்தின்படி கடவுளை படைச்சிட்டான். பைபிள் காண்பிக்கிற கடவுள் மனுஷனால் உருவாக்கப்பட்ட கடவுள். அதனாலதான் கடவுளே தப்பு செஞ்சுட்டு மனஸ்தாபப்படுகிறார் கடவுள். அப்ப அவரே தப்பு செஞ்சுட்டு அவரே மனஸ்தாபப்படுகிறது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதுல விஷயத்தை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். தன் விருப்பத்தின்படி முடிவெடுக்கக்கூடிய, தன் விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய அந்த சுதந்திரம், அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த சுதந்திரத்தை மனுக்குலத்துக்கு கடவுள் கொடுத்தனாலதான் அதை அவன் தவறாக பயன்படுத்தி பாவத்துக்கு நேரா போயிட்டான். இப்ப கடவுளால பாவம் செய்ய, இப்ப கடவுளை மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கடவுளால பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முடியும். ஆனா அவர் செய்ய மாட்டார், அவ்வளவுதான். செய்ய முடியாதெல்லாம் கிடையாதுங்க. கடவுளால் எல்லாம் முடியும், அவர் செய்ய மாட்டார். அதுதான் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு செய்ய அவசியம் இல்லை, செய்யவும் மாட்டார். இப்ப என்ன கூப்பிட்டு கேட்குறீங்க, என்னால பாவம் செய்ய முடியுமா? கண்டிப்பா என்னால பாவம் செய்ய முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், செய்ய மாட்டேன்னு சொல்றேன். விசுவாசத்துல கடவுள் கொடுத்திருக்கிற பலத்தினாலையும், கடவுளுடைய வசனம் எனக்குள்ள இருக்கிறனாலையும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறனாலையும் நான் அவர் உதவியோடு செய்ய மாட்டேன் என்று நான் பேசுகிறேன். அவ்வளவுதான். செய்ய முடியாதான்னு கேட்டீங்கன்னா என்னாலையும் செய்ய முடியும். அப்ப வேதாகமத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் மனிதனுக்கு சுதந்திரவாளியாக படைத்தபடினால்தான் அவன் தப்பு செஞ்சானே ஒழிய, அந்த தப்பை பார்த்து கடவுள் மனஸ்தாபப்பட்டார் என்பதை 6வது அறிவு கொஞ்சம் வேலை செஞ்சா கூட இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்க கவனிக்கணும். அடுத்து இந்த சுகந்த வாசனை. ஏன் கர்த்தர் சுகந்த வாசனையை முகந்தார்? மாமிசம் எரிந்து அதுல வர்ற புகைய கடவுள் முகந்தாருன்னு அதை ஒரு கொச்சையா அவர் பேசுறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நோவா கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சுத்தமான சில பிராணிகளை எரித்து கடவுளுக்கு என்ன செய்யறாரு? அந்த சுகந்த வாசனையை கொடுக்கிறார். ஏன் அதை கொடுக்கிறாரு? அது தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி அதை கொடுக்கிறாரு. அப்ப நன்றி செலுத்துவதை தேவன் தார்மீகமாக அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்கிற பதம் தான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் மூக்க வச்சு மூந்து பார்த்துட்டு உறிஞ்சிக்கிட்டாரு இருந்தார் நீங்க நினைச்சுக்க கூடாது. அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் என்னன்னா, தேவன் நோவாவை ஆசீர்வதித்து அவன் கொடுத்ததை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். அவ்வளவுதான் அந்த வசனத்துக்குரிய விளக்கம். இப்ப உங்க மனைவியோ அல்லது நீங்க உங்க மனைவிக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ ஒரு நல்ல அசைவ சாப்பாடை சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, உங்க கையில வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப கொடூரமாக இந்த கோழியை அடித்து குழம்பு வைத்தாயா, கொடூரமாக இந்த ஆட்டை அடித்து குழம்பு வைத்தாயா அப்படின்னு உங்க மனைவியை பார்த்து கேட்பீங்களா? அது உங்க கணவர் சமைச்சா கணவரை பார்த்து கேட்பீங்களா? அங்கே அன்புதான் இருக்கும். என் மனைவி என்னை நேசித்து எனக்காக ஒரு நல்ல ஆகாரத்தை சமைத்து கொண்டு வந்தார் என்று நீங்கள் அன்போடு அதை அங்கீகரிப்பீங்க பாத்தீங்களா? அந்த அங்கீகரிப்பை பிரதிபலிக்கும்படியாகத்தான் நோவா கொடுக்கிற அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகந்தார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கே ஒழிய, இதை ஒரு கொச்சையாக ஒரு கொடூரமான விஷயமாக என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெனின் அவர்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணுகிறார். எப்பவுமே இந்த சாத்தானுடைய வஞ்சகம் இப்படிதான். ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயமாக பார்க்க வைக்காது எதையுமே. எல்லாத்தையும் கொடூர குணம் உள்ளவனாக காட்டுவான் பிசாசு. எப்பவுமே கொடூரமான விஷயத்தை நல்லதா காமிப்பான், கொடூரமான விஷயத்தை நல்லதா காமிப்பான், நல்ல விஷயத்தை கொடூரமாக என்ன செய்வான்? காமிப்பான். தயவு செய்து அதனால் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வஞ்சகர்கள்கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.